ஹலோ நண்பர்களே, இன்று மோட்டிவ் வெப்ஸ் தமிழ் சேனலோட நீங்கள் பார்க்க போவது என்னவென்றால் நிக் புஜிசிக்கின் சாதாரண திறமை. வாங்கள் கதையினுள் நுழைவோம். கதையை பத்தி பார்க்கலாம். பிறக்கும் போதே ஒரு பெரிய சவாலை சந்திச்ச ஒருத்தரோட வாழ்க்கை தான் இந்த கதை. நிக் வூய்சிச் டிசம்பர் 4, 1982 ஆஸ்திரேலியாவுல பிறந்தார். அவர் பிறக்கும் போதே அவருக்கு கைகளோ கால்களோ இல்ல. இது அவரோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இதனால அவரோட சின்ன வயசு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. கேலி, கிண்டல், தனிமைன்னு ரொம்பவே பாதிக்கப்பட்டார். நான் ஏன் இப்படி பிறந்தேன்? இந்த மாதிரி கேள்விகள் அவரை ரொம்பவே வாட்டி வதைச்சுது. சரியா 13 வயசுல அவரோட வாழ்க்கையில ஒரு மோசமான கட்டத்துக்கு வந்தார். ஆனா அந்த முடிவுல இருந்து அவரை தடுத்த ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தன்னால தன்னோட பெற்றோர் படப்போற கஷ்டத்தை நினைச்சுதான் அந்த முடிவுல இருந்து பின்வாங்கினாரு. அப்போதான் அவரோட வாழ்க்கையே மாத்தின ஒரு சம்பவம் நடந்துச்சு. தன்னை போலவே ஒரு மாற்றுத்திறனாளி சந்தோஷமா வாழ்றத பத்தி கேள்விப்பட்டார். அது அவரை யோசிக்க வச்சுது. அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தாரு. இல்லாததை நினைச்சு அழறத விட இருக்கிறத வச்சு வாழலான்னு. இந்த புது நம்பிக்கையோட தன்னோட எல்லைகளை உடைக்க ஆரம்பிச்சார். நீச்சல் கத்துக்கிட்டார், கம்ப்யூட்டர்ல கிட்டிக்காரரானார், ஒரு பேச்சாளராகவும் மாறினார். சரி, இந்த தனிப்பட்ட வெற்றிய எப்படி அவரை உலகத்துக்கே ஒரு பாடமா மாத்தினாருன்னு பாப்போம். காலேஜ் முடிச்சதும் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளரா ஆனார். நம்பிக்கையை இழந்த மக்களுக்கு உதவ லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவர் ஒரு கணவர். அது மட்டும் இல்ல, 4 குழந்தைங்களுக்கு ஒரு அன்பான அப்பா. சரி, நிக்கோட இந்த அசாதாரண வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? உடல் ஊனம் ஒரு முடிவல்ல. மனபலத்தால எதையும் ஜெயிக்கலாம். வேறதில்ல, எழுந்திருக்கிறது தான் வெற்றி. நிக்கோட இந்த வார்த்தைகள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய உத்வேகம் இல்லையா? இது போன்ற உங்களை ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.